நீ வருத்தப்படுவதாலும் கண்ணீர் சிந்துவதாலும் ஏதாவது மாற்றம் நடைபெறப் போகிறது என்றால் வருத்தப்படு, கண்ணீர் சிந்து என்று நானே உனக்கு அறிவுரை கூறுவேன். ஆனால் நீ வருத்தப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறாது என்றும் பட்சத்தில் எதற்காக தேவையில்லாமல் வருத்தப்படுகிறாய்? உன் பயத்தையெல்லாம் விட்டுவிட்டு நம்பிக்கையோடு செயல்படு. உச்சத்தை அடைவதற்கான வெளிச்சம் உன் கண்களுக்கு தானாகவே தெரியும். ஆம் என் பிரியமே, உனக்கு வரும் தோல்விகளையே வெற்றியாக மாற்றும் ரகசியம் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது எதற்காக மற்றவரிடம் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய்? முடியாது என்று நினைத்தால் நிச்சயமாக அது முடியாது. முடியாது என்று நினைத்து மட்டும் முடங்கி விடாதே என் பிரியமே. யாருக்காக உன் ஓட்டத்தை நிறுத்தவே நிறுத்தாதே. நிறுத்தாமல் ஓடிக்கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கான வெளிச்சமான பாதை உன் கண்களுக்கு தெரியும். நீயே உன்னை உறுதியாக்க கற்றுக்கொள். உறுதியாக்க கற்றுக்கொள். உன்னுடைய மன உறுதியே உன்னை வலிமையானவனாக மாற்றிவிடும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய முயற்சியில் உறுதியாக நீ இருந்தால் உனக்கு என்றுமே தோல்வி என்பதே கிடையவே கிடையாது. எதிர்த்து நிற்க நீ துணிந்து விட்டால் எல்லாமே உனக்கு வெற்றியாகத்தான் இருக்கும், வெற்றிகரமானதாகவே இருக்கும். எனவே எப்பொழுதுமே பிரகாசமாக ஜொலிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. அப்பாவை நினைத்து நம்பிக்கையோடு நீ ஒரு தீபமேற்றினால் அந்த தீபத்தின் சுடர் எவ்வளவு பிரகாசமாக எரிகிறதோ அதே போல உன் வாழ்வும் பிரகாசமாக ஜொலிக்கும்.